ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான பாஸ்டர், பார்ஷ்வ கோணாசனான்னு சொல்லுவாங்க. பார்ஷ்வ மீன்ஸ் சைடு, கோணம் மீன்ஸ் ஆங்கிள், சைடு ஆங்கிள்டு பாஸ்டர். இதோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம சைட் பாடி இல்லைங்களா நல்லாவே லாங் ஆகும். எல்லோரும் உட்காந்து நார்மலாக பாஸ்டர் எப்படி ஆகும், இப்படி. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி சின்னதாகுது, பேக் பாடி நிறையவே லாங் ஆகுது. ஸோ இந்த அன்ஈவன்னஸ்னால வி ஆர் லூசிங் த ஹைட் ஆஃப் த பாடி. பேக்கில் அப்பர் ஷோல்டர்ஸில் நிறையவே ப்ராப்ளம்ஸ், நிறைய பேர் இப்படியே நேச்சுரல் பாஸ்டரே இப்படி ரவுண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ when you stretch out the side இல்லைங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்லி பேலன்ஸ் ஆகும். ஸோ நம்ம பாஸ்டர் நல்லா ஸ்ட்ரெயிட் ஆகும், ஹைட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் யுவர் ஸ்பைன் will get a lot taller. ஸோ அது பண்ணுறதுக்கு திஸ் பாஸ்டர் பார்ஷ்வ கோணாசனா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பாஸ்டர் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். சப்போஸ் எப்படி பண்ணணும்னா, நம்ம ரைட் லெக் எடுத்து மேட்டோட ஃப்ரண்ட் இடத்துக்கு வாங்க. ரைட் டோஸ் எல்லாமே நம்ம மேட்டோட ஷார்ட் சைட் பார்க்குற மாதிரி அப்படி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் மேட்டோட எவ்வளோ பின்னாடி எடுக்க முடியுமோ, யூ டேக் சச் அ பிக் வைட் ஸ்டாண்ட்ஸ், ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் டோஸ் எல்லாமே அந்த லாங் சைட் மேட்டோட பெரிய சைட் பார்க்குற மாதிரி யூ டர்ன் இட். ஹிப்ஸ் ஓப்பனில் வச்ச உடனே ஃபர்ஸ்ட் உங்கள் ரைட் தையை பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ண உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீயை உள்ளே வைப்பாங்க. அகேன் வெரி ராங். ஏன்னா உள்ளே இருக்கிற லிகமெண்ட்டில் நிறையவே டென்ஷன் வரும். வெளியிலையும் வைக்கக்கூடாது. கரெக்டாக நீ ஓவர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நீலேருந்து கீழே பார்த்தா ஆங்கிள் டைரெக்டாக தெரியும். கையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ரைட் கையை எவ்வளோ முன்னாடி எடுக்க போக முடியுமோ எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் கையை காலோட உள்ள இடத்துல வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேலே பார்க்கலாம், இது ஒரு வேரியேஷன். இல்லைன்னா காலோட பேரலாக வச்சு முன்னாடியும் பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் டிப் டு ஆல் த வே டு த பேக் ஆஃப் த டோஸ் ஒரே ஒரு நல்ல ஸ்ட்ரெயிட் டயக்னல் லைனில் இருக்கணும். உங்கள் தலையும் மேலே வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் புல் த பெல்லி இன். ஸோ போஸை திருப்பியும் 5 breathsக்கு ஹோல்ட் பண்ணணும். ஸ்லோலி அடுத்த எக்ஸேல உடம்பு மேலே எடுத்துன்னு வந்துட்டு ரிலாக்ஸ் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் 2 காலம் சேர்ந்து யூ கேன் பிரிங் இட் பேக் டுகெதர். சிம்பிள் பவர்ஃபுல்லான போஸ், பட் கிவ்ஸ் இம்மென்ஸ் பெனிஃபிட். உடம்பே நல்லா நேராக நிற்க முடியும். ஆஃப்டர் டூயிங் த பாஸ்டர் யூ வில் ரிமூவ் ஆல் ஹன்ச்சஸ். இது மாதிரி அரவுண்ட் பண்ணி நிற்கிறது அதெல்லாம் சரியாகவே இட் வில் பிகம் ஃபிக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் அண்ட் என்ஜாய் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். திருக்குறளில் ஒரு அருமையான வாசகம், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் அப்படிங்கிறது. அடுத்தவனை அழுக வச்சு நீ என்னென்ன சம்பாதிக்கிறியோ அதே மாதிரி உன்னை அழுக வச்சுட்டு அந்த பொருள்கள்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போயிடும். எவ்வளோ அற்புதமான வாசகம் பாருங்களேன். அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி சம்பாதிக்கிறது நிச்சயமாக அவங்கள மகிழ்ச்சியில் வச்சுருக்கோம். அடுத்தவன் அழுக அவன் பணத்தை கொள்ளையடித்து தீய வழியில் அவனுக்கு தெரியாமல் திருடி சம்பாதிச்சோம்னு வச்சுங்களேன், அதே மாதிரி நம்மளை விட்டு நம்ம பொருள் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறது. பொருள்னாவே போகத்தாங்க செய்யும். செல்வம் நிலையற்றது. அதுக்காகத்தான் நாணயங்கள்லாம் உருண்டையாக கண்டுபிடிச்சிருக்கா. உருண்டு ஓடக்கூடியது பணம். உருண்டு ஓடக்கூடிய வாழ்க்கையில் உருண்டோடும் பணம் காசு. இன்றைக்கி இங்கே இருக்கும், நாளைக்கு அங்கே போகும். அதான் செல்வம். செல்லக்கூடியது, நம்மை விட்டு போகிறோம். நல்லபடியாக அது போகணுமா, நம்மளை அழுக வச்சுட்டு போகணுமான்றது தான் இப்போ அடுத்த கேள்வி. நல்லபடியாக சம்பாதிச்சாலும் ஒரு நாள் கை மாறி போகத்தான் செய்யும். அது நம்மளை நல்லா வச்சுட்டு போகும். ஆனால் தீய வழியில் சம்பாதிச்சோம்னா நம்மளை நரக குழியில் நம்மளை தள்ளிட்டு அது வாட்டுக்கு போயிடும்னு வச்சுங்களேன். ஒரு பால்கார அம்மா, ஒரு கிராமம், அங்கே பால் மாடுகள் வச்சு பாலை கறந்து ஒரு பானை நிறைய ஊற்றி அதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போய் காலையில் அந்த பாலை விற்றுட்டு அதில் வர்ற பணத்தை வச்சு வாழ்க்கை நடத்தக்கூடிய அம்மா அந்த அம்மா, பால்கார அம்மா. நாள்தோறும் காலையில் எந்திரிக்கும், மாடுகள்லேருந்து பாலை கறந்து அதை தூக்கி பெரிய பானையில் தலையில் வச்சுக்கிட்டு நடந்தே போய் பக்கத்தில் இருக்க ஊரில் போய் விற்றுட்டு வரணும். இந்த கிராமத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கும் நடுவில் ஒரு ஆறு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் போகிறதுக்கு பாலமெல்லாம் கிடையாது, நடந்தே தான் போகணும். அதனால் அந்த அம்மா முழுக்க தலையில் பாலை வச்சுக்கிட்டு தண்ணியில் இடுப்பளவு தண்ணியில் கிராஸ் பண்ணி ஆற்றை கிராஸ் பண்ணி தான் கொண்டு போய் விற்றுட்டு வரணும். இப்படி டெய்லி போகும். அது போகிறப்ப என்ன பண்ணோம்னா, நடு ஆற்றுல நிற்கும் போது படக்குன்னு பானையை தூக்கி, பானையில் 3/4 பானை அல்லது அரைவாசிக்கு கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு பால் இருக்கும். அது என்ன பண்ணும், நடு ஆற்றுக்கு போய்கிட்டு இருக்கும்போது படக்குன்னு நின்று பானையை தூக்கி
அப்படியே தண்ணிக்குள்ளே ஒரு முக்கி அப்படியே மேலே தூக்கிறோம். அப்படின்னா என்னாச்சு, முக்கால்வாசி அரைவாசிக்கு மேலே இருக்கக்கூடிய பால் தண்ணி நிரம்பி ஃபுல்லாயிரும், முழுக்க பாலாயிரும். அது இப்படியே ஆற்று தண்ணியை பிடிச்சிக்கிட்டு அப்படி கொண்டு போய் கறந்த பால் மாதிரி விற்றுட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு நாள் அந்த விற்ற காசில், பால் விற்ற காசில் ஒரு ஜோடி கொலுசு வாங்கிச்சு. ரொம்ப சந்தோஷமாக நகரத்தில் வாங்கிக்கிட்டு அந்த பால் எங்கே ஊற்றுனாங்களோ அங்கே வாங்கிக்கிட்டு கிராமத்தை நோக்கி வந்துச்சு. வெறுஞ்சட்டி தான் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அந்த கொலுசை காலில் வேறு மாட்டிக்கிட்டு அப்படியே வந்துச்சு. ஆற்று கடந்து மேலே ஏறி பார்க்கும்போது 2 காலில் இருக்க கொலுசில் ஒரு கால் கொலுசு தான் இருக்குது. ஒரு காலோட கொலுசு காணாமல் போயிடுச்சு. தேடி பார்க்குறாங்க அந்த அம்மா. சாயந்தரம் ஆயிடுச்சு. ஆற்றுக்குள்ளே திருப்பி இறங்கி தேடி பார்க்குறாங்க, நீச்சல் அடித்து பார்க்குறாங்க. அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் போயிட்டு வந்து பார்க்குறாங்க. ஒரு கொலுசு தான் இருக்குது, இன்னொரு கொலுசை காணாம். அப்போ அந்த வழியாக ஒரு துறவி போனார். என்னம்மா தேடுற அப்படின்னு. கொலுசுங்க 2 வாங்கினேன், ஒரு காலில் இருக்குது, ஒரு காலோட இருந்தது போயிடுச்சு அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பாரு, நீங்கள் இருந்து பாலை கறந்து கொண்டு போய் விற்க போவேன். ஒவ்வொரு நாளும் போகும்போது என்ன பண்ணுவேன், தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு போவேன். அப்போ உன் காலோடு வந்தது இந்த கொலுசு இருக்கே, அதுதான் உன் ஒரிஜினல் பால். பாலோடு வந்தது, உன் காலோடு வந்தது. நீரோடு வந்தது இருக்குல்ல, நீ போகும்போது தண்ணியை முக்கி எடுத்துகிட்டு போனீல்ல, அது நீரோடு போனது. அப்படியா? அப்படின்னா என்ன, நீ எவ்வளவு பால் வச்சுருக்கியோ அதுக்கு வாங்கின ஒரு ஜோடியில் ஒரு கொலுசு மட்டும்தான் நிற்கிது. அது ஒரிஜினல் பால், அதனால் உன் காலோடு இருக்குது. இது தண்ணியோடு வந்தது, தண்ணியோடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு ஒரு புது வியாக்கியானம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அழக்கொண்ட எல்லாம் அழப்போம். அதனால் நம்ம நியாயமான வழிகளை ஈட்டுகிற பொருளை காபந்து பண்ணுறது தான் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம். தமிழ்நாட்டின் எல்லோரா சிற்பங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மலையை குடைந்து இருக்கக்கூடிய ஒரு கற்கோயில் அப்படின்னு சொல்லலாம். கல்லில் பல சிற்பங்களை செய்திருக்கக்கூடிய ஒரு யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு இடம் எல்லோரா. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு எல்லோரா இருக்குங்க. அது தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய கோயில்பட்டியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கழுகுமலை தான் தமிழ்நாட்டினுடைய எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. கழுகாச்சல மூர்த்தி என்று முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். இதில் கல்லில் கலைநயம் காண்பது என்பது மிக கடினமான பணியினாலும் கூட, மரத்தில் சிற்பங்களை செதுக்குவது ஒரு கடினமான பணியாக இருந்தாலும் கூட, மூலிகைகளிலிருந்து எடுத்த அந்த திரவத்தை வைத்துக்கொண்டு ஓவியம் வரைவது கடினமான பணியாக இருந்தாலும் கூட, இது எல்லாவற்றையும் விட மிக கடுமையான பணி எது அப்படின்னா, கல்லாலேயே ஒரு குடைந்து ஒரு கோயிலையே உருவாக்குறது. கல்லில் சிலை செய்வது என்பதை விட கல்லிலே ஒரு கோயிலே எழுப்புவது என்பது எவ்வளவு கடினமான ஒரு பணி இல்லையா? 300 அடி உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பாறை, ஒரு மலை, ஒரு குன்று, அதை மேலே இருந்தே குடைந்து கொண்டே வந்து ஒரு கோயிலுக்கான விமானமானது கட்டப்படுகிறது, செதுக்கப்படுகிறது. அந்த விமானத்தை சுற்றி ஒரு பிரகாரம் போன்ற ஒரு நடைபாதை அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு கோயில் உள்ளே நுழைவதற்கான வழி ஏற்படுத்தப்பட்டு, அதன் பிறகு உள்பிரகாரம் அமைக்கப்பட்டு, உள்ளே கருவறை அமைக்கப்பட்டு, அதன் பிறகு உள்ளே மூர்த்தி இருக்கிறார். ஆனால் இங்கு இருக்கிற மூர்த்தி சிற்பிகளால் உருவாக்கப்பட்ட மூர்த்தி அல்ல, அவர் ஒரு சுயம்பு மூர்த்தி. ஏன் இந்த இடத்துக்கு கழுகுமலைன்னு பேர் வந்தது? புராண ரீதியாக ஒரு கதை நம்ம ஊர்ல சொல்லியிருக்காங்க. ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு புஷ்பவாகனத்துல போகிற போது அன்னைக்கு யாருமே எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல ஜடாயு என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை, அந்த பறவை எதிர்க்கிறது. ராவணன் தனக்கு நிகரான ஒரு வீரனோடு சண்டை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் ஒரு பறவையா நம்ம எதுக்குது அப்படின்னு அவன் உணர்ச்சி வசப்படுறான். அவனிடம் இருந்து அந்த சிற்றின்ப வேட்கையின் காரணமாக காமம் அதிகமாக இருந்தனால அவன் கண்ணை மறைத்ததால சிவபெருமான் தந்து அந்த சந்திரகாச வாளை வைத்துக்கொண்டு அந்த பறவையை வெட்டிடுறான்.
அந்த பறவை குற்றுயிரும் குலை உயிருமாக கிடக்கிறது. ராமபிரான் அந்த காட்டில் இந்த வழியாக வருகிற போது இப்படி ராவணன் தான் புஷ்ப விமானத்தை கடத்தி சென்று போனான்ங்கிற செய்தியை சொல்லிட்டு அந்த பறவை உயிர் விட்டுருது. அந்த பறவை தன்னுடைய தந்தையா இருக்கக்கூடிய தசரத மகா சக்கரவர்த்தியுடைய நண்பன் என்பதையும் அது உணர்த்துகிறது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த பறவைக்கு உண்டான எல்லா கடைசி காரியங்களையும் செய்கிறார். அந்த ஜடாயனுடைய தம்பியின் பெயர் சம்பாதி. அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அண்ணனுக்கு கடைசி காரியம் செய்ய முடியலையேன்னு வருந்துறார். அந்த வருத்தத்தை போக்குவதற்கு ராமபிரான் என்ன சொல்றாருனாக்க, ஒரு 300 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலையில சுயம்பு மூர்த்தியாக முருகப்பெருமான் இருக்கிறாரு. அவரை போய் நீங்க வழிபட்டு உங்களுடைய சாபத்துக்கு உங்களுடைய தோஷத்தை நீங்க நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். அதே நேரத்துல அதிமதுர பாண்டியன் என்ற மன்னன் காட்டுக்கு போகிறான் வேட்டையாடுவதற்காக. ஒரு அடர்ந்த வனம். அந்த வனத்துல வேட்டையாடி விட்டு மதியான நேரம் அவன் வந்து உறங்குகிறான். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மணி ஓசை கேட்கிறது, பூஜை செய்வதை போல இருக்கிறது. அவன் தேடி போய் பார்க்கிறான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் விலக்கி விட்டு கல்லெல்லாம் விலக்கிட்டு பார்த்தா உள்ள ஒரு பாதாள அறை மாதிரி போது. உள்ள போய் பார்த்தா அங்க முருகப்பெருமானுடைய விக்கிரகம் தேவர்களால் வழிபட்ட ஒரு சுயம்பு மூர்த்தியாக முருகப்பெருமானை பார்க்கிறார். மற்ற கோயிலை விட அந்த கோயிலில் உள்ள ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முருகனுடைய வேல் இருக்கு இல்லையா, அந்த வேல் மட்டும் இல்லைங்க, அந்த மயில் வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக தலையை வைத்து கொண்டு வலது பக்கமாக தோகையோடு இருக்கும். வித்தியாசமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. ஆனால் சூரசம்காரம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா மயிலை வந்து மூடி வச்சுட்டு தான் அந்த சூரசம்காரமே அந்த ஊர்ல பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட சுயம்பு மூர்த்தியை கழுகு இனத்தினுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த இவர் வணங்குவதனால தான் இந்த இடத்துக்கே கழுகு மலை அப்படிங்கிற பேரே வருது. அதனாலதான் இங்க இருக்கிற மூர்த்திக்கு கழுகாச்சல மூர்த்தி அப்படிங்கிற பெயரும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு குடவரை கோயில் மாதிரியான அமைப்பு உள்ளதுதான் வந்து இந்த கோயில். பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிக அற்புதமான ஒரு கலை படைப்பு இது இல்லையா. அதனாலதான் பாருங்க, சோழர்கள் கூட பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நாங்க வந்து பாண்டியர்கள் சோழர்கள் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு உரிமை கொண்டாடுகிற அளவுக்கு அவருடைய கலை படைப்பு அன்னைக்கு வந்து இருந்திருக்கு. இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம். ஒரு அதிசயமான ஒரு கோயிலை எப்படி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரா எல்லாரும் பேசுகிறோமோ அதே மாதிரி தென்னகத்தினுடைய எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது கழுகுமலை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.